நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சந்திக்கும் போது மனவேதனையில் இருந்தாதா நீங்க சொல்றீங்க. அருண்ராஜ் அந்த தாவேகா நிர்வாகி அவர் வீடியோ காலில் எங்கள் தலைவர் பேசினார், அதாவது விஜய் பேசினார், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் பேசினார், விரைவில் நேரில் சந்திக்கிறேன்னு சொன்னார். ரெண்டாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜய்கிட்ட பேசும்போது உங்கள் மேலே தவறு இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன்னும் ஃபைட் பண்ணுங்க, இன்னும் போராடுங்க அப்படின்னு தான் தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க லைவ்ல பேசும்பொழுது அந்த விஜய்கிட்ட பேசுறவங்க அந்த மாதிரி ஒரு முகஸ்துதிக்காக பேசியிருக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் லைவ்ல பேசும்போது எனக்கு க்ளோஸா இருக்காரு அவரு அப்படிங்கிறதுனால அவங்க அந்த க்ளோஸ் அதிகப்படுத்திக்கலாம், அந்த உறவை அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க பேசிட்டு இருக்கலாம், அல்லது விஜயோட ரசிகர்களாக அவங்க இருந்திருக்கலாம். ஆனா உண்மையான மனநிலைனாக்கா அங்க இருந்து போனதுல விஜய் மீது தவறு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வீட்டுல உள்ள அந்த யூத் இல்லாம இளைஞர் இல்லாம மற்ற வயதை ஒத்திய நபர்களும் அந்த வீட்டுல பதிவு கொடுத்தவங்க அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதுல விஜய் வந்தது லேட்டா வந்தது தவறு, அவர் லைட் ஆஃப் பண்ணது ரெண்டாவது தவறு, மூணாவது ரோட்ல வரும் பொழுது அந்த யூஸ்வலா அவங்க பிக்ஸ் பண்ணி வச்ச ரோட்டை விட்டு அவர் இந்த பக்கம் அந்த பாத்த மாத்தி ஒன்வேல வந்தது மூணாவது தவறு. அதுக்கப்புறம் அங்க மயங்கி விழுகும் பொழுது அவங்களுடைய தொண்டர்கள் அதை கவனிக்காமல் இருந்தது அடுத்த தவறு. அந்த மயங்கி விழுறாங்க, இறப்புகள் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணது அடுத்த தவறு. இதெல்லாம் நடந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் அதற்கு பதில் கொடுக்காமல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கோழையாக தொடை நடுங்கியாக விஜய் என்கிற நபர் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுனது அடுத்த தவறு. சரி, தப்பிச்சு ஓடுனாரு, அங்க ஏர்போர்ட்லயாவது அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது பேசிட்டு இருக்கணும், வருத்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி எந்த வருத்தமும் தெரிவிக்காமல் பத்திரிகையாளர்களை புறந்தள்ளி விட்டு போனது அடுத்த தவறு. சரி, புறந்தள்ளிட்டு போனீங்க, மறுநாளாவது நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்களா ட்விட்டர்லயோ, அல்லது நீங்க அஸ் யூஷுவல் வீடியோ போட்டு பேசுவீங்களா, அந்த மாதிரி தெரிவிச்சீங்களானாக்கா இல்ல, மூன்றாவது நாள் கழிச்சுதான் போடுறீங்க. அந்த மூன்றாவது நாள்லயும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா ஒரு வருத்தம் கூட இறந்தவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது அல்லது இரங்கல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது இல்லாம சிஎம்க்கு ஏதோ சவால் விடுறது மாதிரியான ஹீரோயிசம் தான் இருந்தது. இப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியே நாங்க பேட்டி எடுக்கும் பொழுது அந்த உசுர பலி கொடுத்த ஒரு பெண்மணி அவங்களுடைய கணவர் அவர் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் அடுக்கியிருந்தாரு. அதனால அந்த போன்ல பேசும்பொழுது அவங்க முகஸ்துதிக்காக பேசிட்டு இருக்கலாம். ஆனா எல்லோருமே கேட்ட ஒரு கேள்வி, நாங்க பேட்டி எடுக்கும் பொழுது சொல்லியிருக்காங்க, நாங்க போகும்பொழுதே விஜய் ஒரு 5-6 பேர்கிட்ட போன்ல பேசியிருந்தார், அதுக்கப்புறம் தான் நாங்க போய் அங்க ரீச் பண்ணோம்.